இந்த பாலை குடிச்சிட்டு தூங்குங்க. ஆ என்னாச்சு நந்தினி, இந்த பர்டிகுலர் இடம் இருக்கு இல்லையா, அங்க ஒரு மாதிரி டுக் டுக் டுக்குன்னு வலிக்குது. நடக்கும்போது கூட சின்னதா இருந்துச்சு, ஆனா அவ்வளவு தெரியல. ஆனா இப்போ லைட்டா பெயின் அதிகமாயிடுச்சு. வேண்டான்னு சொன்னா யார் என் பேச்ச கேக்குறா? என்ன நந்தினி, கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கேன், என்ன நீ கலாய்ச்சிட்டு இருக்கியா? எல்லாம் எனக்கும் தெரியும். கெண்ட கால் தசை பிடிச்சிருக்க மாதிரி இருக்குமே. ஆமா ஆமா நந்தினி, எப்படி? ஆடு தசை அப்படியே விண்ணு விண்ணுன்னு வலிக்குமே. ஓ மை காட், ஆர் யூ டாக்டர் ஆர் வாட்? என்ன இப்படி கரெக்டா சொல்ற? தொட தசை ரெண்டும் பிடிச்சி இழுக்குமே. எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி மேன், வாட் a miracle. ஏய், உண்மையாவே நீ டாக்டரா நந்தினி? முதல்ல வயக்காட்டுல இறங்கி சேத்துல வேலை செஞ்சா இதெல்லாம் நடக்கதான் செய்யும். ஓ, ஆனா நீயும் சேத்துல வேலை செஞ்சு உனக்கு இப்படிதான் இருக்கா நந்தினி? எனக்கு இதெல்லாம் பழக்கமானதுதான் அத்தான் சார். அதான் இந்த வேலைக்கெல்லாம் நீங்க வர வேண்டாம்னு நான் சொன்னேன். கேட்டீங்களா? இப்ப பாருங்க எவ்வளவு அவஸ்தைப்படுறீங்கன்னு. ஆனா நந்தினி, உனக்கு முதல் நாள் வெரி ஃபர்ஸ்ட் டைம் வேலை செய்யும் போது கூட உனக்கு இந்த மாதிரி வலி வந்துச்சா? ஆமா, ரொம்ப வலிக்கும். அதுவும் நடக்கவே கஷ்டமா இருக்கும். எவ்வளவு நாள் ஆகும் அப்புறம்? அதுவா, அது போக போக பழகிரும். போக போகவா? அதே மாதிரி நானும் போக போக பழகிப்பேன். இத பாரு நந்தினி, உனக்கு என்ன நியாயமோ அதே நியாயம் தான் எனக்கும். சொன்னா கேட்க மாட்டீங்கல்ல? கேட்க மாட்டேன். ஆமா நந்தினி, அது நீ அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் பண்ணல, அப்போ நீ இது கியூர் ஆகிறதுக்கு என்ன பண்ண? வாட் இஸ் த ட்ரீட்மெண்ட்? எங்க அம்மாச்சி எனக்கு கால்ல தைலம் தடவி விட்டுச்சு. அப்போ எனக்கு இப்போ அம்மாச்சி யாரு? ஹூ? யாரு? நீதான். நீதான் எனக்கும் கால்ல தைலம் தேய்ச்சி விடணும். அப்பதான் அதெல்லாம் சரியாகி நாளைக்கு நம்ம இல்ல சரியாகும். நாளைக்கு வேலைக்கு வரமாட்டேன்னு சொல்லுங்க, நான் தைலம் தடவி விடுறேன். காலு வலிக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, நீ எனக்கு கண்டிஷன் போட்டுக்கிட்டு இருக்கியா? பரவாயில்ல, இந்த வலியோட நான் அப்படியே தூங்கிக்கிறேன். ஐயோ அண்ணா சார், இருங்க. வாட்? இந்த பாலை குடிங்க, நான் தைலத்தை தடவி விடுறேன். குடிங்க. அப்படி வா வழி. எவ்வளவு கோவம், நான் முறைக்கிறேன். ஐயோ, இதெல்லாம் குடிக்க வேண்டியிருக்கு. என்ன பண்ற? பார்த்தா தெரியல, தைலம் தேய்ச்சி விடுறேன். பேசாம படுங்க. மெதுவா மெதுவா அப்ளை பண்ணு, கொஞ்சம் வலிக்குது. பொறுத்துக்கோங்க பொறுத்துக்கோங்க. வலிக்குதா? நந்தினி நந்தினி, அவ்வளவு ஸ்ட்ராங்கா பிரஸ் பண்ணாத, லைட்டா லைட்டா. குறுமுகில்களை சிறுமுகைகளில் யார் தூவினார்? மழை கொண்டு கவிதை தீட்டினார். இளம் பிறையின இதழிடையினில் யார் சூட்டினார்? சிரித்திடும் சிலையை காட்டினார். எறும்புகள் சுமந்து போகுதே சர்க்கரை பாறை ஒன்றினை, இருதயம் சுமந்து போகுதே இனிக்கிற காதல் ஒன்றினை. என் சின்ன நெஞ்சின் மீது இன்ப வாரமேற்றி வைத்ததார். ஆண்டி, கூப்பிட்டீங்களா? கௌஷிக், எனக்கு ஒண்ணு சுத்தமா பிடிக்காது. ஓகே? எனக்கு ஆல்ரெடி தெரியும் ஆண்டி. இருந்தாலும் ரஞ்சித் தம்பி சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன்.
நாம இப்ப இருக்கிற இடம் நாம நினைக்கிற அந்த சிட்டி மாதிரி எல்லாம் இல்ல. சிட்டில நம்ம வீட்டுக்குள்ள புதுசா ஒருத்தன் வந்தாலும் யாரும் சந்தேகப்பட மாட்டாங்க. ஆனா கிராமத்துல அப்படி கிடையாது. அக்கம் பக்கத்துல புதுசா யாராவது வந்தாலும், ஈவன் சொந்தக்காரங்க வந்தாலும், ரோட்ல யாராவது போனாலும் எல்லாருமே கவனிப்பாங்க, கண்காணிப்பாங்க, விசாரிப்பாங்க. புரிஞ்சுதா?